நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, அவருடைய 2 படப்பிடிப்பு முடித்துட்டு நேரா வெளிநாடு சென்று விட்டாரு. அங்கு தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல கலந்து கொண்டும் இருக்காரு. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு துவக்கத்திலேயே அவருடைய 2 படமுமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒன்று விடாமுயற்சி, இன்னொன்று குட் பேட் அக்லி. விடாமுயற்சி திரைப்படம் ஒரு சில ரசிகர்களுக்கு அந்த அளவிற்கு செட் ஆகவில்லை அப்படின்னாலுமே, அதனை குட் பேட் அக்லி திரைப்படத்தின் மூலம் நிறைவு செய்திருக்காரு நம்ம ஏகே அவர்கள். குட் பேட் அக்லி திரைப்படம் பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. ஸோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா, இந்த படம் மிகப்பெரிய ஹிட்ட கொடுத்தது. நம்ம ஏகே அவர்களை எந்தெந்த ஆங்கிள் எல்லாம் மாசாக பார்க்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் நினைத்தார்களோ அந்த அனைத்து ஆங்கிள்களிலுமே ஏகே அவர்களை வைத்து ஒரு தரமான படத்தை கொடுத்திருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தையுமே ஆதிக்கிடமே கொடுத்திருக்காரு நம்ம அஜித் சார். ஸோ அதற்கான வேலைகளுமே ஒரு பக்கம் மும்முரமாக நடந்துட்டு இருக்கா. அண்மையில கூட ஆதிக் அவர்கள் இதனை உறுதிப்படுத்தி இருந்தாரு. இந்த நிலையில நம்ம அஜித் சார் பற்றி மற்றும் ஒரு தகவல் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம அஜித் சார் சொன்ன மாதிரி ஏகே 64 படத்துடைய படப்பிடிப்பு செப்டம்பர் அல்லது நவம்பர்ல ஸ்டார்ட் ஆகுவதாக இருந்தது. ஆனால் தற்போது அது இன்னுமுமே சற்று தள்ளி போகுதா. அதற்கு காரணம் என்ன அப்படின்ற தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது அஜித் சாருக்கு கார் ரேஸ், பைக் ரேஸ், சினிமா அப்படின்றத தாண்டி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கிலுமே அதீத ஆர்வம் உண்டு. ஸோ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இவருடைய தக்ஷா குழு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ட்ரோன் விமான போட்டியில 3வது இடம் பிடித்து உலக அளவில் சாதனை படைத்தாங்க. இந்த நிலையில தற்போது மீண்டுமே ஏகே அவர்கள் தக்ஷா குழுவுடன் இணைய இருக்காராம் ஒரு சில ட்ரோன்களை தயாரிப்பதற்காக. ஸோ இந்த அழைப்பு தமிழக அரசாங்கத்திடம் வந்துள்ளதாக சொல்லப்படுது. ஸோ தமிழக அரசாங்கத்துடைய கோரிக்கையை ஏற்று நம்ம ஏகே அவர்கள் மீண்டுமே தக்ஷா குழுவுடன் இணைந்து பணியாற்றவுமே இருக்காரு. இந்த தகவல் வெளியாகி தற்போது ஏகே ரசிகர்களை மேலுமே மகிழ்வித்திருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.